பாசி பயிர் வந்து ஒரு டம்ளர் போட்டிருக்கேன், 200 கிராம் இருக்கும். இதை வந்து லேசாக வறுத்துக்கிடணும். லேசாக வறுத்து வேக போட்டால் சீக்கிரம் வந்துடும். வறுத்துட்டு குக்கரில் போடாமல் சாதாரண வச்சா கூட ஒரு அரை மணி நேரம் ஆகும். குக்கரில் போட்டால் ஒரு விசில்லே நல்லாயிரும். பாசி பயிர் போட்டு இன்றைக்கி குழம்பு வைக்கிறேன். நல்லா வறுபட்டு இப்போ வேக வச்சிருக்கோம். குக்கர் மூடி போட்டு வச்சுருந்தேன். ஒரு விசில் வந்து எடுத்துடுவேன், ரொம்ப குழஞ்சிடக்கூடாது. ஒரு விசில் நிதானமானதாக இருக்கும். 2 விசில் வைட்டு குழவாயிரும். குழம்பு கொதி ரொம்ப குழஞ்சா நல்லா இருக்காது. விசில் வரட்டும். ஆவி வெந்து தான் விசில் போடுவேன். கத்தரிக்காய் போட்டு வைக்க போகிறேன். சுரைக்காய் ஒன்று வாங்கிட்டு வந்திருக்கேன். சுரைக்காய் கட் பண்ணிவிட்டு காட்டுறேன். சுரைக்காய் கூட்டு வைக்க போகிறேன். பாசி பருப்பு வேக வச்சு எடுத்து வச்சாச்சு. அதை இருத்துக்கலாம். இப்போ இந்தளவு இருந்தால் குழம்புல போட்டால் நல்லாயிருக்கும். பாசி பருப்பு வந்து வேக வைக்க போகிறேன். குக்கரில் வேக வைக்காமையே பாத்திரத்தில் வேக வைக்கிறேன். கொஞ்சம் தண்ணி வேக ஊற்றிக்கிடுறேன். சிறிதளவு மஞ்சள் பொடி போட்டுக்கிடுறேன். சிறிதளவு காயப்பொடி. சரிங்களா? வெங்காயம், பூண்டு, சீரகம் இதை ஒரு தட்டி எடுத்துருந்தேன். இப்போ அரைச்சாச்சு. கூட ஒரு 5 மிளகாய், சின்ன மிளகாய் போட்டிருக்கேன். அதை ரவுண்ட் பண்ணி எடுத்துகிட்டு தண்ணியெலாம் ஊற்ற வேண்டாம். திரும்ப ஒரு சுற்றிடுறேன். இப்போ அந்த பருப்பு கூட தக்காளி, ஒரு பெரிய தக்காளி அதை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் கலந்துக்கிட்டேன். வேகட்டும். ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிருக்கேன். காயப்பொடி, கடுகு, உளுந்தம் பருப்பு, வெந்தயம், ஒரு 8 வெங்காயம், தக்காளி வச்சுருக்கேன். அதையும் நல்லா நொறுக்கி போட்டுடலாம். நல்லா மசியட்டும். சுரைக்காய் வந்துருக்கு. தீயை கம்மி பண்ணி வச்சுருக்கேன், அதனால் கொதிக்காமல் இருக்குது. பாதி அளவு வந்திருக்கு. கொஞ்சம் வேகட்டும். கருவேப்பிலை போட்டுக்கலாம். சின்ன ஸ்பூனுக்கு 2 ஸ்பூன் மஞ்சள் பொடி, மல்லிப்பொடி 3 ஸ்பூன், காரப்பொடி. ஏன்னா காரம் நான் கம்மியாக தான் சேர்ப்போம், அதனால் கம்மியாகவே போட்டிருக்கேன். அதை லேசாக வறுத்துக்கலாம். மிளகாத்த கொத்தமல்லி வறுத்த மாதிரி இருக்கும். அப்படி வறுத்தோம்னா நல்லா வறுபட்டுட்டு புளி, சிறிதளவு புளி கரைச்சி வச்சுருக்கேன். அதை ஊற்றிக்கிடுவேன். தண்ணி எவ்வளோ தேவையோ அந்த அளவு நம்ம ஊற்றிக்கலாம். இந்த குழம்புக்கு நான் வந்து தேங்காயெல்லாம் போடலை. இதில் சீரகம், சின்ன வெங்காயம், பூண்டு வச்சுருக்கேன். அதையும் கலந்துக்கலாம். உப்பு தேவை எவ்வளோ அந்தளவு போட்டுக்கலாம். சின்ன ஸ்பூனுக்கு 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி. கத்திரிக்காய் முறிங்க கழுவி வச்சுருக்கேன். தண்ணியில் கழனியில் ஊற போட்டுங்க. அரிசி கலஞ்சி தண்ணியில் போட்டால் கருக்காது. அதனால் அதில் தான் எப்போதும் போடுவேன். கலந்துக்கிட்டுக்கிறோம். தண்ணி நம்ம எவ்வளோ தேவையோ நம்ம ஊற்றிக்கலாம். கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிடுதேன். ஏன்னா அது காய்கள் வேகணும்ல, அதுக்காக கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிடுதேன். பாசிப்பருப்பு, தக்காளி வந்துட்டு, தக்காளி பாதி அளவு வந்திருக்கு. இப்போ சுரைக்காய் வந்து கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். அதையும் கலந்துக்கிடுவேன். நம்ம குக்கரில் வைக்கிறதோடு இப்படி வச்சா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குக்கரில் வந்து ரொம்ப குலைவாயிரும். இது வந்து அப்படியே கொஞ்சம் நல்லா நிற்கும். பார்க்குறதுக்கு முழிச்சிட்டு இருக்க மாதிரி இருக்கும். வேகிறதெல்லாம் சீக்கிரம் வந்து நீர் காய் தானே, நல்லா சீக்கிரம் வந்துடும். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு கலந்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்ற, ஏற்கனவே தண்ணி விடும். இதில் கொஞ்சமாக ஊற்றிக்கிடுதேன்.
ரொம்ப தண்ணி விட்டால் அதிலே தண்ணீர் இதில் தண்ணி இந்த வந்திருக்கு தேவை நிறைய வந்துடும். இப்போ மூடி வச்சிடலாம். புளிக்குழம்பு பொடின்னு சொல்லி தனியாக திரித்து வச்சுருக்கேன். இது இந்த ஸ்பூன் மாதிரி இருக்கும். இதுக்கு ஒரு 2 ஸ்பூன் போட்டுருக்கேன். தேங்காயெலாம் நான் போடலை குழம்புக்கு. தேங்காய் போடாத குழம்புனால இதை போட்டுக்கிட்டு தானே. இதில் கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு, உளுந்தம்பருப்பு, மல்லி, சீரகம், மிளகு சீரகம் எல்லாமே கலந்துருக்கு. இது ரொம்ப நல்லாயிருக்கும். இது பாசி பயிர் வேக வச்சு வச்சுருக்கோம், அதை கலந்துக்கிடுதேன். பாசி பயிர் குழம்பு ரொம்ப நல்லது. நல்லா கொதிக்கட்டும். வெங்காயம், பூண்டு, சீரகம், மிளகாய் இதை அதில் கலந்துக்கலாம். சுரைக்காய் கூட்டு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். கொஞ்சம் தண்ணி வற்றட்டும். புளிக்குழம்பு ரெடி ஆகிடுச்சு. புளிக்குழம்பு பாசிப்பயிறு குழம்பு எல்லா காயெல்லாம் வந்துட்டு குழம்பு வற்றி வந்துட்டு இப்படி சிம்மில் வச்சு நான் இறக்கிடுவேன். முடிஞ்சிச்சு, ரெடி ஆகிடுச்சு. சுரைக்காய் கூட்டு ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சம் தான் தண்ணி வற்றணும். சிறிதளவு மல்லித்தலை போட்டு ஆஃப் பண்ணிடலாம். தாளித்து மாத்திரம் கொட்டணும். சிறிதளவு மல்லித்தலை தூவியிருக்கேன். ரெடி ஆகிடுச்சு. 2 கருவேப்பிலை போட்டு ஆஃப் பண்ணிடலாம். பச்சை பயிறு குழம்பு, சத்தான குழம்பு, சுரைக்காய் கூட்டு. இதுமாதிரி செஞ்சு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஃபுல் வீடியோ பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நன்றி, வணக்கம். நீர் சத்து காய் வச்சு சாப்பிடுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி சுரைக்காய் கூட்டலாம். தாளித்து மாத்திரம் தான் கொட்டணும். இப்போ நீர் சத்து காயப்பொடி சிறிதளவு, கடுகு, வெந்தயம், 2 உளுந்தம்பருப்பு, வெங்காயம், தாளித்து அப்படியே கொட்டிடலாம். சுரைக்காய் கூட்டு ரெடி ஆகிடுச்சு. பாசிப்பயிறு குழம்பு, சுரைக்காய் கூட்டு இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும், சத்துள்ளது.